நட்ராஜ் வீட்டுக்கு. அங்க போய் சண்டை போட்டு வரியா? இதுக்குதான் உன்கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஏன் திவ்யா இப்படி பண்ற? இந்த மாதிரி நேரத்துல உன் உடம்பு நீ கெடுத்துக்க கூடாது திவ்யா. அங்க போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்க. ஏன் இப்படி பண்றியோ தெரியல. அம்மாக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாங்க. இனி வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அம்மா, என்னம்மா திவ்யா, என்னம்மா எதுக்கு அழற? என்னாச்சு? என்னாச்சு சொல்லு திவ்யா. திவ்யா என்னன்னு சொல்லு. இனிமே ஏன் வாழறா? என்னாச்சு? சாரிமா, நான் தான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லிட்டேன். இவ கோவப்பட்டு நட்ராஜ் வீட்டுக்கு போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கா போல இருக்கு. ஐயோ திவ்யா, ஏம்மா நீ ஏம்மா அங்க போன? அது ஒரு ராட்சச குடும்பம்மா. நீ அங்க தனியா போய் மாட்டிக்கிட்ட. சாரிம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்க போய் உங்க எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டேனேம்மா. சச்சே, அப்படிலாம் இல்ல திவ்யா. இல்லம்மா, எவ்வளவு அவமானம், அசிங்கம். நீங்க எந்த இடத்துல இருந்தீங்க? 10 கம்பெனியும் ஒரே பொம்பளையா காப்பாத்திருக்கீங்கம்மா. அவங்க எல்லாம் உங்க முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாதவங்க. என்னால அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு அவமானப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் விடு திவ்யா. என் பொண்ணுக்காக நான் இதெல்லாம் தாங்கிக்க மாட்டேனா? எனக்கு நீ நல்லா இருக்கணும்மா, அவ்வளவுதான். போதுமா, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு அவமான அசிங்கத்தை தாங்குவீங்க? சந்திரனா வெளியில எவ்வளவு பெரிய கௌரவம், மரியாதை, அந்தஸ்து போச்சுமா. அதான் போனேன். எனக்கு ஆத்திரமா வந்துச்சு. எங்க அம்மாவியா சொல்றேன்னு சொல்லி அந்த ஆளு 4 வார்த்தை நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டுட்டு வந்தேன். அவனை மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கேட்டேன். உண்மையை பேசினல, அதான் அவங்களால பொறுத்துக்கவே முடியல. பெரிய சண்டியர் மாதிரி அவன் வந்து என்ன அடிச்சாமா, நானும் திருப்பி அடிச்சிட்டேன். ஐயோ திவ்யா, என்னம்மா சொல்ற? மா, நான் உன் பொண்ணுமா. ஆம்பளன்ற திமிரா என்ன வேணா பண்ணுவானா? அதான் திருப்பி அடிச்சேன். திவ்யா, நீ பண்ணது தப்பு திவ்யா. நீ சும்மா நிம்மி. இப்படியே புருஷனை பார்த்து என் வாழ்க்கைய தொலைச்சது மட்டும் இல்லாம என் அம்மா வாழ்க்கைய அசிங்கப்படுத்தி எல்லாரையும் கேவலப்படுத்தி அப்படி என்ன வாழணும்? அதான் தூக்கி போட்டுட்டேன். புருஷனு வேணா, ஒண்ணு வேணா. திவ்யா, மா, அவனை ஒரு வாட்டி திருப்பி அடிச்சிட்டேன்ல, அது போதுமா. இனிமே ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டான். அந்த குடும்பத்துக்கே இது ஒண்ணு போதும். இத்தனை நாளா எங்க அம்மா பட்ட அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் இந்த ஒரு தடவை திருப்பி அடிச்சதே போதும். ஐயோ திவ்யா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ண? மா, நீங்க ஏமா கவலைப்படணும்? நான் தான் கவலைப்படணும். என்னதான் சொன்னாலும் என் வாழ்க்கை போச்சு. அது உள்ளுக்குள்ள ஒரு ஓரமா அரைச்சுக்கிட்டு தான் இருக்கு. இனிமே நான் யாருக்காக வாழ போறேன்? எல்லாம் போச்சு. ஏன் திவ்யா இப்படி எல்லாம் பேசுற? அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டணுமா? அதுதான் நமக்கு கௌரவம். நீ அந்த ஆளை அடிச்சேன்னு சொன்னியே, அப்ப கூட நான் ஐயோன்னு ஒரு செகண்ட் பதறி போயிட்டேன். ஆனா இப்ப தோணுதுமா, நீ பண்ணதான் சரி. ஆமா நிம்மி, இனிமே அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எதுவும் வேண்டாம். முடிஞ்சு போச்சு. இன்னியோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ அந்த பிச்சைக்காரங்க வீட்டுல போய் வாழ வேண்டாம். நீ சந்திர மக. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை நான் வாழ வைப்பேம்மா. நல்லா வாழ வைப்பேன். வாங்கப்பா, உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்டு
சாப்பிடுறீங்களாப்பா? சாப்பிட்டம்மா. சரி, காஃபியாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம்மா, வர்ற அவசரத்துல குழந்தை கூட ஒன்றும் வாங்காம வந்துட்டேன். அப்பா, என்னப்பா அதெல்லாம்? நீங்க என்ன விருந்தாளியா? உங்களுக்கு தெரியாத என் பிள்ளைக்கு என்ன வாங்கி தரணும்னு இதை கூடவா புரிஞ்சுக்க மாட்டேன்? முதல்ல நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்க. கேக்குறேன்லப்பா, சொல்லுங்க. வாங்க வாங்க சம்மந்தி. என்ன சம்மந்தி இங்க உட்காந்துருக்கீங்க? கீழே உட்கார வேண்டியது தானே? அத்தை, அப்பா ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாரு, அதான் கூட்டு வந்தேன். சம்மந்தி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ சம்மந்திமா, உட்காருங்க. இல்ல சம்மந்தி, பரவாயில்ல. நீங்க உட்காருங்க, சொல்றேன். உட்காருங்க அத்தை, வாங்க. ஏன் சம்மந்திமா, நாங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறோம், அதுல நீங்க கலந்துக்க கூடாதுங்கிற மாதிரி வெளியே போறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணுகிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைப்பீங்க. நான் இருந்தா சங்கடமா இருக்கும், அதான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலான்னு பார்த்தேன். இத பாருங்க சம்மந்திமா, எப்ப என் பொண்ணை நான் உங்க வீட்டுக்கு கொடுத்தனோ அப்பவே ஒளிவு மறைவு ரகசியம்னு எதையும் நான் வச்சுக்கணும்னு நினைச்சதில்ல. நான் வெளிப்படையா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. இன்னைக்கு என் குடும்ப சூழ்நிலை என்னை இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை கொண்டு வந்து விட்டுடுச்சு. இப்ப நான் எங்க போறது, யார்கிட்ட ஆறுதல் கேட்கறது, ஒண்ணுமே தெரியல சம்மந்தி. என்ன சம்மந்தி, நீங்க போய் இப்படி பேசலாமா? இது உங்க பொண்ணு வீடு. உங்க தங்கச்சி மாதிரி நான் இருக்கேன். எப்ப வேணாலும் இங்க வாங்க, உங்க பேத்தியை எடுத்து கொஞ்சுங்க. அதுல கிடைக்காத சந்தோஷமா? நீங்க சொல்றது சரிதான், ஆனா அதையும் தாண்டி மனசை போட்டு அழுத்துற விஷயங்கள் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இத பாருங்க, எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் இறக்கி வச்சீங்கன்னா தானே சரியாகும். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? தேன்மொழி என் மனசை நோகடிக்கிற மாதிரி நிறைய பேசிட்டேன். ஏம்மா, நான் என்னைக்காவது கவிதா மேல பாசம் இல்லாம இருந்திருக்கனா? உங்க 3 பேரையும் வெவ்வேறையா பார்த்திருக்கனாமா? எல்லாரையும் ஒன்னாத்தனமா நினைச்சேன். பா, அவ எதுவும் புரியாம பேசிருப்பாப்பா. இல்லம்மா, புரியாமல்லாம் பேசல, எல்லாத்தையும் தாண்டி தெளிவா தான் பேசுறா. ஏம்மா, புரியாம பேசுறவளா இருந்தா சுந்தரிமா கொடுக்கிற சலுகைய கவிதா கொடுக்கலன்னு சொல்லுவாளா? நான் சுந்தரிமா பேச்ச கேட்டு ஆடுறனா, அதுக்காகத்தான் கவிதாவை போனா போட்டேன்னு விட்டுட்டனா. அவ வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இல்லையாமா? அது மட்டும் இல்லம்மா, சுந்தரிமாவால் தான் என் வேலைக்கு பிரச்சனை வந்துச்சு, ஆனாலும் நான் அவங்கள மன்னிச்சிட்டேனா. கவிதாவை நான் மன்னிக்க மாட்டேங்கிறனா, அவ சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்க மாட்டேங்கிறனா. நம்ம தேனாப்பா இப்படி எல்லாம் பேசுறா? ஆமாமா, மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. அவ சொன்ன வார்த்தைகளை என்னால வாய் விட்டு சொல்ல முடியலம்மா. எதுவும் வேணா, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஓடி போலாமான்னு தோணுது, ஆனா மனசு கேட்கலம்மா. என் பொண்ணு தேன்மொழிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா அப்புறம் நான் நிம்மதி ஆயிடுவேன். அண்ணே, என்னண்ணே நீங்க இதுக்கு போய் இவ்வளவு வருத்தப்படுறீங்களே? இல்லம்மா, அவ தேன்மொழி பேசுற வார்த்தைகள். அதை விடுங்கண்ணே, அவ சொல்லிட்டா நீங்க தப்பாயிடுவீங்களா? இத பாருங்க, இன்னைக்கு இந்த குடும்பம் ஒன்னா இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? உங்க கஷ்டத்தை உக்காந்து கேக்குறனே, உங்களை அண்ணா அண்ணன்னு கூப்பிடுறனே, அதுக்கு யாரு காரணம்? சுந்தரிண்ணே. அந்த சுந்தரி போய் யாருக்காவது கெட்டது நினைப்பாங்களா? யார் வாழ்க்கையாவது அழிஞ்சு போகணும்னு நினைப்பாங்களா? என்ன மாதிரி ஒரு பொம்பளையே மாத்தினவங்க அவ. நிச்சயமா தேனையும் மாத்திடுவா. என்ன, அதுங்களுக்கு வாழ்க்கை புரியல, விவரமும் பத்தல. நாமளும் எவ்வளவோ பேசிட்டோம். துர குடும்பத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும், சுந்தரி பத்தியும் நமக்கு தெரியும். ஆனா கவிதா வம்படியா அங்க போய் உட்காந்துக்கிட்டு அடம் பிடிச்சானா அதுக்கு சுந்தரி என்ன பண்ணுவா?
இத பாருங்க, தேன்மொழிங்கிறவ குழந்தை. முதல்ல உங்க பொண்ணு பேச ஆரம்பிச்சப்போ அவ தப்பு தப்பா பேசினாலும் அத பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்கல்ல. இப்பவும் அவ குழந்தைதான், நல்லா பேச தெரிஞ்ச குழந்தை. ஆனா தப்பு தப்பா பேசிட்டு இருக்கு. அந்த தப்புக்கெல்லாம் அந்த குழந்தைக்கு அர்த்தம் தெரியாதுன்னு, ஏதோ தானும் பெரிய மனுஷி ஆயிட்டோன்ற நினைப்பு. அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வரதில்ல. நானும் எங்க அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்டேன், நம்ம அப்பாவால நமக்கு பதில் சொல்ல முடியலங்கிற நினைப்பு. இத பாருங்க அண்ணே, தேன்மொழிதான் குழந்தையை தவிர நீங்க குழந்தை இல்ல. குழந்தைங்க தப்பு பண்ணும், நாம தப்பு பண்ண கூடாது. அவ ஏதோ பேசிட்டாங்கிறதுக்காக மனசு உடைஞ்சு உக்கி உருகி உட்கார்ந்துருக்கலாமா? நீங்க இத்தனை வருஷமா அவ்வளோ பெரிய ஆபீஸ்ல வேலை பார்த்தவரு, எத்தனை பேரை பார்த்து பழகுனவரு, இதுக்கு போய் இப்படி ஆடி போயிட்டீங்கன்னா என்னென்ன அர்த்தம்? விடுங்க சம்மந்தி, நம்ம பொண்ணு தானே பேசுனா, இதெல்லாம் தானா சரியாகிற விஷயம். இதுக்கு போய் மனசை குழப்பிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கீங்களே, பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. பத்மினி, முதல்ல அப்பாவுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வாமா. காஃபி எல்லாம் வேண்டாமா? இல்ல, நீங்க சாப்பிட்டு தான் கிளம்புறீங்க. நீ பேசிட்டு நான் போய் போடுறேன். அப்பா, அத்தை சொன்னதை கேட்டீங்கல்ல? அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. தேன்மொழி எதுவும் மனசுல வச்சு பேசியிருக்க மாட்டா. அவ புரியாம பேசியிருக்க, அவ்வளவுதான். இதை போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே. இல்லம்மா, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டப்பெல்லாம் மனசு பதபதச்சு போச்சு. கடைசியில பெத்த பொண்ணு இப்படி பேசிடுச்சேன்னு கேட்கும்போது நான் ரொம்ப ஆடி போயிட்டேம்மா. ஆனா உன் மாமியார் பேசுறதெல்லாம் கேட்கறப்போ எனக்கே என் மேல வெக்கமா இருக்கு. என் பொண்ணு தானே என்னை பத்தி பேசியிருக்கா, இதுல என்னம்மா இருக்கு? பேசினா பேசிட்டு போட்டோம். இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேம்மா. உட்காருமா. இந்தாங்கப்பா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, தாத்தா பாரு. குட்டிமா தாத்தா குட்டிமா, பாருடா. அன்னடிச்சிடலாம். தூக்கம் வருதா உனக்கு? வா, தாத்தா உன்னை தொட்டில போட்டு ஆண்டட்டுமா? குட்டிமா குட்டிமா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, மேல பாருமா. லைட்ட பாரு செல்லம். லைட்ட பாரு, லைட் பாருடா, லைட்ட பாரு. ஏய், லைட்ட படி. குடிச்சுக்கோ. மேல பாருமா. லைட்ட படி. ஓமா, மேல பாரு. சுந்தரி, வா உட்கார். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேம்மா. வாங்கம்மா. எப்படி இருக்க சுந்தரி? நல்லா இருக்கேம்மா. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாவது குடிங்கம்மா. வாங்க மேடம். வாங்க மேடம். இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, சந்தோஷமாவும் இருக்கேன். இந்தாங்க. எவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி நிக்கிறா பாரு உங்க அம்மா. மதி, உனக்கு 2வது கல்யாணம்னு சொன்ன உடனே எங்க இந்த கழுத ஐயோ முடியாதுன்னு சொல்லிடுவாளோன்னு நான் பயந்தேன். ஆனா என்கிட்டயே எவ்வளவு தைரியமா பேசினா தெரியுமா? பண்ண என்னமா தப்பு? என் பொண்ணு நல்லா இருக்கணும், அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும், ஊரு என்ன வேணா பேசிட்டு போட்டுன்னு என்கிட்டயே சத்தமா பேசினாமா இவ. மதி, அதனால தாண்டி உங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டா நான் என்னத்தம்மா படிச்சேன், எனக்கு அறிவு இல்ல, எனக்கு உலகம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவா. ஆனா ஒரு புரட்சிக்காரி மாதிரி எவ்வளவு பெரிய வேலைய சமத்தா செஞ்சு முடிச்சிட்டா பாரு. மதி, சுந்தரி மனசுக்காகவே நீ நல்லா இருப்பம்மா. சூர்யா, இந்தா இத வாங்கிக்க. வாங்கிக்க. அம்மா, இத நீங்க கல்யாணத்தப்ப கொடுங்க, இல்லன்னா நீங்க குடுக்க கூட வேண்டாம். கல்யாணத்துக்கு வந்தீங்கனாலே போதும். சாரி சுந்தரி, நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது. அதனாலதான் முன்னாடியே இவளை பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சும்மா இருங்கம்மா. என்ன பேசுறீங்க நீங்க? நான் இல்லைன்னா கூட இந்த கல்யாணம் நடக்கும், ஆனா நீங்க இல்லைன்னா நடக்காது. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏய், நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது சூர்யா கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பேனா? தவிர்க்க முடியாத சூழ்நிலை, புரிஞ்சுக்க சுந்தரி. எதுக்கு இப்ப நீ அழற?
போங்கம்மா. நான் என்ன உங்களை அப்படியே நினைச்சேன். ஆனா நீங்க சட்டு நீங்கள உதறிட்டு வேணாங்கிற மாதிரி எல்லாம் பண்றீங்க. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? சீ, அறிவு இல்லாம பேசாத. நீ எந்த தப்பும் பண்ணல. உங்க மேல எல்லாம் கோச்சுக்கிட்டா நான் வரலன்னு சொல்றேன். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இவ யாருடி? ஏன் பொண்ணு இல்லையா? உன்னை விட அதிகமா நான் தான் அவளை கண்டிச்சிருக்கேன். உங்க எல்லாருக்கும் நான் தான் அதிக புத்திமதி சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நல்லா இருக்கணும், உன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அதுங்களை ஏன் பிள்ளைங்களா நான் பாக்குறேன்னு தானடி அர்த்தம். இங்க பாரு, சூர்யா கல்யாணத்துக்கு நான் வரலன்னா நீ எவ்வளவு வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா என் சூழ்நிலை அப்படி. இங்க பாரு, நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே என் மருமக பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு எங்க வீட்டுல பெரிய விருந்து வைக்கிறேன். சரியா? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ என் தங்கச்சி மாதிரின்னு. மாதிரி என்ன மாதிரி? நீ என் தங்கச்சியே தான். இதுங்கெல்லாம் ஏன் பிள்ளைங்க தான். இவங்களெல்லாம் நான் அப்படியே விட்டுருவேனா? நான் எங்க இருந்தாலும் இவளை மனசார வாழ்த்துவேன். உனக்கு நான் வேணுமா இல்ல என் வாழ்த்து வேணுமா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? என் பிள்ளைங்களை நீங்க வாழ்த்தாம வேற யாருமா வாழ்த்துவாங்க? அப்புறம் என்ன, சூர்யாவை இதை வந்து வாங்கிக்க சொல்லு. வாங்கிக்கம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. இந்தா. எப்படியோ சுந்தரி, நண்டும் நத்தையுமா இந்த குழந்தைங்க எல்லாம் தூக்கிட்டு வந்தப்போ நான் உன்னை பார்த்தேன். இன்னைக்கு அதுங்களெல்லாம் ஒரு ஆளாக்கி ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். இதோ இப்போ உன் கடைசி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்க போற. சாதிச்சுட்டடி, நீ பெரிய புரட்சிக்காரிதான் நீ. ஏய், இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போற. இதுக்கப்புறம் உன் கண்ணுல நான் கண்ணீரே பார்க்க கூடாது, புரியுதா? சரிங்கம்மா. கல்யாணத்துல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாம் சுமூகமா தானே போயிட்டு இருக்கு? என்ன மதி, உன் அம்மா ஒரு இடத்துக்கு போனானா அவளுக்கு முன்னாடி பிரச்சனை போய் நிக்குமே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். என்னது, ஏன் இப்படி இழுக்கிற? ஒண்ணும் இல்லை மேடம். அவ என்னத்த சொல்லுவா? நீ சொன்னது மாதிரிதான். எப்ப பார்த்தாலும் இவளுக்கு முன்னால பிரச்சனையெல்லாம் போய் நிக்குது. என்னம்மா, என்ன பிரச்சனை? என்னத்தேன்னு சொல்றது? இதோ இவ மருமக கல்யாண சமயத்துல வந்து அடிதடி சண்டையெல்லாம் போட்டுட்டு போறா. நீ சொன்னது மாதிரி சுந்தரி எல்லாத்தையும் சாதிச்சிட்டா. அதே மாதிரி எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டா. கடைசி பொண்ணு கல்யாணத்தையாவது நிம்மதியா நடத்தி பார்க்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. என்ன வர வாங்கிட்டு வந்தியோ தெரியல. உனக்கு மட்டும் ஏமா இவ்வளவு பிரச்சனை வருது? என்னதான் சொல்றா அந்த சந்திரா? ஏன் அவ பொண்ணு வாழ்க்கையில அவளே இப்படி மண்ணள்ளி போடுறா? ச்சே, இப்படி மனுஷங்க இருக்கதான் செய்யறாங்க. ஏன் சுந்தரி, அவங்க குணத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன விடு. என்னைக்கு இருந்தாலும் அவங்களே உன்னை தேடி வருவாங்க. அன்னைக்கு நாம பேசிக்கலாம். நான் என்னம்மா பண்றது? நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். கடைசியில இந்த திவ்யா வாசல்ல வந்து நட்ராஜ அடிக்கிற அளவுக்கு போயிட்டாமா. இத ஒன்னதான் நீ பாக்கலன்னு நினைச்சேன். கடைசியில அதையும் பாத்துட்டியா? சரி விடு, இதுவும் நடந்துருச்சு. இதுக்கு மேல என்ன நடக்க போகுது? மத்தபடி வேற ஒன்னும் பிரச்சனை இல்லையே. கல்யாணத்துக்கு தான் என்னால வர முடியல. மறக்காம நீ எல்லாரையும் கல்யாணத்துக்கு போய் கூப்பிடு. தேவேந்திரன் சார் வராருல்ல?